சென்னை கே நகரில் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனைக்குள் பர்தா அணிந்து வந்த இளம்பெண் மூதாட்டியை சுத்தியலால் தாக்கிய கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவரை டயாலிசிஸ் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்ற மூதாட்டியை மருத்துவமனைக்குள் வைத்து தாக்கிய இளம்பெண் யார்? நடந்தது என்ன? இஎஸ்ஐ மருத்துவமனையில் பர்தா அணிந்து வந்த இளம்பெண் மூதாட்டி ஒருவரை சுத்தியலால் தாக்கி கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளார். கணவரை சிகிச்சைக்கு அழைத்து வந்த மூதாட்டியை திட்டமிட்டு தாக்கிய இளம்பெண் போலீசில் சிக்கியது எப்படி? சென்னை விருகம்பாக்கம் இந்திரா நகரை சேர்ந்தவர் 65 வயதான மூதாட்டி ராணி. இவருடைய கணவர் தியாகராஜனுக்கு டயாலிசிஸ் செய்வதற்காக கடந்த 10ஆம் தேதி கே நகர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அப்போது மருத்துவமனை வார்டு அருகில் உள்ள கழிவறைக்கு சென்ற ராணியை பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் சுத்தியலால் தாக்கிவிட்டு தப்பித்துள்ளார். வலியால் மூதாட்டி அலறி துடிக்க சத்தம் கேட்டு ஓடி மருத்துவமனை ஊழியர்கள் ராணியை மீட்டு அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தலையில் 5 தையல்கள் போடப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இது குறித்து எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். மருத்துவமனையிலிருந்து தப்பித்த பெண் ஆட்டோவில் ஏறிச் சென்றது மற்றொரு சிசிடிவி காட்சியில் பதிவாக உடனே அதை பின்தொடர்ந்து விசாரிக்க மூதாட்டியை தாக்கியது சென்னை தரமணியை சேர்ந்த நித்யா என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே தனிப்படை போலீசார் நித்யாவை கைது செய்து மூதாட்டியை தாக்கியது ஏன், நகைக்காக இந்த செயலில் ஈடுபட்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர். அதில் நகைக்காக மூதாட்டியை தாக்கவில்லை என்று கூறிய நித்யா அதிர்ச்சிகர வாக்குமூலம் ஒன்றை அளித்து அலறவிட்டுள்ளார். நித்யாவின் தந்தையும் இதே மருத்துவமனையில் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்போது ராணி தன்னுடைய கணவரை சிகிச்சைக்காக அழைத்து வரும்போது நித்யா சிறு சிறு உதவிகளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் 10ஆம் தேதி மூதாட்டி நித்யாவிடம் தன்னுடைய கணவரின் மருத்துவ அறிக்கையை வாங்கி வருமாறு கூறியதாக தெரிகிறது. ஆனால் நித்யா மறுத்ததால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு மூதாட்டி ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாகவும் தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் ஏற்படுத்திய அவரை பழிவாங்கக்கூடிய நோக்கத்தில் நித்யா தீநகரில் உள்ள பிளாட்ஃபார்ம் கடையில் பர்தாவை வாங்கி அணிந்து கொண்டு சுத்தியலை கையில் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அங்கு திட்டமிட்டபடி மூதாட்டியை தாக்கி ஆத்திரத்தை தீர்த்து கொண்ட நித்யா ஆட்டோவில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார். சாதாரண பிரச்சனையை கௌரவ பிரச்சனையாக நினைத்து சுத்தியலால் மூதாட்டியை இளம்பெண் அடித்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் சென்னை கே நகர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.